அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் 1.5 கிலோ செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு போலாம். இப்போ 1.5 கிலோ கறி நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். 1.5 கிலோ கறி பாருங்க எப்படி இது பார்க்கறதுக்கு. நல்லா 1.5 கிலோ நல்லா அழைச்சிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இது கறிக்கு தேவையான உப்பு மஞ்சள் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மஞ்சள், கறிக்கு தேவையான உப்பு. பாருங்க கறிக்கு மட்டும்தான் இந்த உப்பு. நம்ம கேவி போடும்போது தனியா உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி, இந்த தண்ணி எவ்வளவு தண்ணின்னா ஒரு 3-4 டம்ளர் தண்ணி இருக்கும், அவ்வளவுதான். இப்ப வச்சுட்டு 7 விசில் வச்சுக்கலாம். ஏன்னா அது நாட்டுக்கோழி வேகாது, அதனால 7 விசில் 8 விசில் வைக்கலாம். நான் 7 விசில் வச்சிருக்கேன். அது விசில் அடிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம என்னென்ன வச்சிருக்கோம்னு பாத்துக்கலாம். இது நிறைய நான் வச்சிருக்கேன். இதுல நமக்கு தேவையான அளவு உங்களுக்கு நான் சொல்றேன். வதக்கத்துக்கு எல்லாம் ஒன்னா வதக்கிட்டேன். இப்போ நமக்கு இந்த 1.5 கிலோவுக்கு என்ன தேவையோ அந்த கேவிக்கு நான் சொல்றேன். இது மொத்தமா 200 இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ பூண்டு, 200 இஞ்சி. இது வதக்குறோம். அரை கிலோ வெங்காயம். இது நம்ம இந்த 1.5 கிலோவுக்கு தேவையானது கிடையாது. இது நான் மொத்தமா வதக்கிட்டேன். இப்ப இந்த 1.5 கிலோவுக்கு தேவையானது நான் உங்களுக்கு சொல்றேன் தாளிக்கும் போது கரெக்டா. அது இது நம்ம மொத்தமா வதக்கி எல்லாத்தையும் வதக்கிட்டு வதங்கினோடனே அரைச்சி வச்சுக்கிறோம். இதை புதினா, கருவேப்பிலை, அப்புறமா தக்காளி 1/2 கிலோ, இதெல்லாம் எல்லாம் போட்டு நம்ம புதினா இது எல்லாம் போட்டு நம்ம வதக்குறோம். வதக்கி இது எடுத்து வைக்கிறோம். இது கேவி வேற ஒன்னுத்துக்கும் நான் சேர்த்து வறுத்துட்டேன். ஆனா நம்ம இந்த 1.5 கிலோ தாளிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு அளவுன்னு கரெக்டா சொல்றேன். அப்போ நம்ம கரெக்டா போடலாம். புரியுதா? இதுல நம்ம பாதி எடுத்து அரைச்சிப்போம். அதனாலதான் உங்களுக்கு இது நான் காட்டுறேன், இல்லைன்னா காட்ட வேண்டியது இல்லை. இது நம்ம பாதி எடுத்து ஒரு ஜார் அரைச்சிக்கலாம். இதுல அரைச்சி அது ஊத்துறதுக்காக. இப்போ இது எல்லாம் வதங்கிச்சு. பாருங்க எப்படி வதங்கிச்சுன்னு. எல்லாமே வெகுறாடுமே தெரியல. இப்போ நம்ம தக்காளி போடுவோம். அந்த டைம்ல தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ விசில் 7 விசில் வைக்கிறோம். வெந்துருச்சது. இது தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். அதை இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின உடனே நம்ம பாதி அரைச்சி கிண்ணத்துல ஊற்றிருக்கோம். அது விட்டுருவோம். இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ தாளிக்கும் போது நான் சொல்றேன்.
இந்த வதக்கந்தெல்லாம் இந்த அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம தேவையானது இது வந்து 100 கிராம் பூண்டு, 3 பெரிய வெங்காயம், சோம்பு, கறி மசாலா தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறோம். முழு பூண்டு தாளிக்கிறதுக்கு இது நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் 100 பூண்டு. இப்போ வந்து வதக்கி அரைச்சது இது ஒரு ஜார் அரைச்சி வச்சுக்கிறோம். அது வதக்கி அரைச்சது நான் அப்புறம் வந்து டிஸ்பிளேல போடுறேன். அது எவ்வளோன்னு எழுதி போடுறேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. எவ்வளோன்னு பிரிச்சு எழுதி போடுறேன் லைனா. இப்போ வந்து விசில் அடிச்சிச்சு. இப்போ கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். சோம்பு போடுறோம் ஃபர்ஸ்ட். சோம்பு போட்ட உடனே சோம்பு பொரிஞ்ச உடனே இதுக்கு வந்து இதெல்லாம் பட்டை லவங்க இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. இப்போ 100 கிராம் பூண்டு எடுத்து வச்சிடல, அந்த பூண்டு போடுறோம். வெங்காயம் 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அது போடுறோம் வதக்கத்துக்கு. இப்போ நல்லா வந்து பொண்ணு வரலாம் வரட்டும், வெங்காயம் எல்லாம் வதக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போடுறோம் வெங்காயத்துல வதங்கறதுக்கு. கறிக்கு ஃபர்ஸ்டே போட்டோம், இப்போ இந்த உப்பு போட்டோம்னா இது கரெக்டா இருக்கும். இப்போ வதக்கலாம். இப்போ வதக்கணுன்னே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுக்கிறது கிரேவி அதில் ஊற்றிக்கலாம். இந்த கேவிக்கு என்ன, இந்த இவ்வளவு கேவிக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து எழுதி போடுறேன். எழுதி போடும்போது அது பார்த்துக்குங்க, அரைக்கிறதுக்கு எவ்வளோன்னு போடுறேன் நான். இதில் போட்டு இது பண்ணுவோம். அப்போ வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 1.5 கிலோக்கு எவ்வளோ வதக்கணும் எவ்வளோ அரைக்கணும்ட்டு. இப்போ வந்து மிளகாத்தூள் போடுறோம். 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். காரம் அதிகமாக சாப்பிடணும்னா இன்னும் வந்து கூட போட்டுக்கலாம் நீங்க. நம்ம இந்த கறிக்கு இந்த குழம்பு கரெக்டா இருக்கும் காரம், அதனால 3 பெரிய ஸ்பூன்ல 3 மிளகாத்தூள் போடுறோம். போட்டுட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்குறோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த கறியத்து இதுல ஊத்திட்டு 2 கொதி வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா இறக்கிடுவோம். கறி மசாலா தூள் போடுறோம் 1.5 ஸ்பூனு. இப்போ முழு பூண்டு ஏன் போடுறோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். எப்பவுமே பூண்டு நிறைய போட்டால் நல்லா இருக்கும் குழம்பு எப்பவுமே. இப்போ வெயிட் அடங்கிடுச்சு பாருங்க. வேக வச்சது இது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா? எப்படி இருக்குது? அப்படியே தான் கரையே கிடையாது, சண்டு சண்டா இருக்குது பாருங்க. இப்போ கொழுப்பெல்லாம் எடுத்து அப்படியே ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். 4 டம்ளர் தண்ணி வச்சோம் பார்த்தியா, அந்த தண்ணி மட்டும்தான். இதுக்கு மேல தண்ணி எல்லாம் ஆட் பண்ணவே. இந்த கறிக்கு இது திட்டமா இருக்கும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் நீங்க. நம்மளுக்கு தண்ணியே வேணும் கெட்டியா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தண்ணி வந்து ஊத்திக்கலாம் கொஞ்சம். இந்த கிரேவிக்கு இந்த கறிக்கு இந்த திட்டமா இருக்கும். இது கொச்சுன்னா கரெக்டா. எங்களுக்கு நாங்க கொஞ்சம் திக்கா சாப்பிடுவோம், அதனால இது மாதிரி வச்சுட்டோம். இப்ப மூடி போட்டுக்கலாம். பாருங்க கரெக்டா வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு. இப்ப நம்ம மூடி போட்டு ஒரு கொதி கூடுவோம். பாத்தீங்களா? ஒரே வாட்டி இவ்வளவு கொச்சிச்சு, சீக்கிரம் கொச்சிச்சு. அவ்வளவுதான். இது வந்து சிம்பிளா இருக்கும். வேக வச்சு நம்ம வதக்கிட்டு பண்ணோம்னா டக்குன்னு கறி குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம மிளகு கொஞ்சம் போடுறோம். மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். நாட்டு சிக்கன் குழம்பு கிரேவி ரெடி. சாப்பிட்டு பார்த்து புதுசா வந்தா ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால வந்து கவலைப்பட வேணாம். கொஞ்சம் வந்து துவைக்க முடியாத பிரச்சனை, அதனால கொஞ்ச நாள் வீடியோ போடல. உடம்பு கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. இனிமேல் நம்ம வீடியோ போடுவோம், புரியுதா?
பாருங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா செஞ்சு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டே சாப்பிடுங்க. டெய்லியும் உடம்பு நல்லா வச்சுட்டாதான் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும். நல்லா சாப்பிடுங்க. வாயால போட்டு சாப்பாடு போடுறேன், வாங்க சாப்பிடுங்க. இது உங்களுக்காக தான் நான் பரிமாறுறேன். பாருங்க, உங்களுக்காக தான் போடுறேன். எல்லாரும் சாப்பிடுங்க வந்து. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் டிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.